தருக தருக நியாயம் தருக. ஒரு டைரக்ட் செல்லிங்கில் ஓகே உங்களோட கஸ்டமர் உங்ககிட்ட வந்துட்டு என்கிட்ட வந்து டைம் இல்லை இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற அப்ஜெக்ஷன் வைக்கிறாரோ. ஸோ இந்த அப்ஜெக்ஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் பார்க்கலாமா? இதில் ஒரு சில டெமோவோட ஒரு சில விஷயங்கள் அவங்ககிட்ட எப்படி பேசணுன்றதையும் நான் அதில் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ரொம்ப டீட்டெயிலாக பொறுமையாக லிசன் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். டியர் லீடர்ஸ், டைரக்ட் செல்லிங்கில் ஓகே உங்கள் கஸ்டமர் வந்து எல்லாமே நீங்கள் ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சார் நான் ஆல்ரெடி பிஸியாக இருக்கேன் சார், எனக்கு டைம் இல்லை சார், நேரம் இல்லை சார் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்களா? ஸோ டியர் லீடர்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கில் ஸோ ஃபைண்ட் த ரியல் ப்ராப்ளம். உண்மையிலையுமே அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையான்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் திங். கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் எப்படி அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்றத நான் ஒவ்வொரு விஷயமாக நான் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன், சொல்லி காட்டுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஏன் சார் டைம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு எதனால டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஓகே, கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அவரை பேச விடணும், நீங்கள் பேசக்கூடாது. ஸோ ஸ்பீக் அண்டு லிசன் ஃப்ரம் உங்களோட ஹார்ட்லேருந்து நீங்கள் கேட்கணும். ஸோ அவர் எதனால் டைம் இல்லைன்னு சொல்கிறாரு, என்ன ரீசன், டைம் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ டைம் இருக்குது, நீங்கள் வேலைக்கு போக வேலைக்கு எவ்வளோ நேரம் போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸாக அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். ஸோ திஸ் இஸ் நம்பர் 1 திங். ஏன் டைம் இல்லை, இது நான் இப்போ நான் பண்ணி காமிச்சேன் இல்லையா, இது எல்லாமே டீட்டெயிலாக நோட் பண்ணி வச்சு ஒவ்வொன்றா நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னும் கொஞ்சம் கேட்கலாம், வேறு மாதிரி ஓப்பனாக சொல்லுங்கள், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத கேட்கலாம். இது மைண்ட் செட் பண்ணுறது நம்பர் 2. இந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே உடச்சி எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் அது நம்பர் 2. ஓகே, ஓப்பனாக நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா, டைம் இல்லைன்றது உண்மையாக இல்லை வேறு எதுவும் இருக்கா, தயவு செஞ்சு ஓப்பனாக சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். சரியா? ஸோ 3வது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் அவர் மைண்டை வந்துட்டு கம்ஃபோர்ட் பண்ணி உங்கள் கூட அவர் என்ன தான் ஓப்பனாக சொல்ல வரான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். சார் நீங்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே வர வேணாம், இந்த ப்ராடக்ட்டை வாங்க வேணாம், பட் உங்களுக்கு உண்மையிலேயுமே டைம் இல்லையா, இல்லை வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கான்றதை சொன்னீங்கன்னா, ஸோ எனக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நான் எப்படி வெளியே வந்தேன்றதை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு வேளை யூஸ் ஆச்சுன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு வேளை நான் இப்போ எப்படி நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நல்லா இருந்தீங்க அப்படின்னா எப்படி சார் ஃபீல் பண்ணுவீங்க, இந்த மாதிரி அவர்கிட்ட பேசணும். இதுதான் வே ஆஃப் ஸ்பீக்கிங்னு சொல்லக்கூடிய விஷயம். நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாக, ஸோ டைம் இல்லைனா சார் அதெல்லாம் பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் போட்டு அட்வைஸ் பண்ணி சாவடிப்போம், அது பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே டியர் லீடர்ஸ், இப்போ நான் இதில் சொன்ன ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள். இது அழகாக ஒரு நோட்டில் எழுதி வச்சு ரொம்ப அழகாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நிறைய ரிசல்ட் கிடைக்கும். அப்படின்றத நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் a குட் ரிசல்ட். ஓகே ஃபைன். எனிவே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் டீப்பாக கற்றுக்கிட்டதில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ நம்மளுடைய அகம் லேடர்ஸ் கம்யூனிட்டியில் இதற்கான விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம். பயோவில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, என்கொயரி பண்ணி டீப்பாக கற்றுக்கிட்டு வேறு லெவலில் கலக்குங்க டியர் லீடர்ஸ்.